ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அதிபுத்திசாலிகள். இதை தலைப்பு. நார்மலாக எல்லோருமே புத்தி கூர்மை கொண்டவர்கள் தான். அதில் ரொம்பவுமே அதீதமான புத்திசாலித்தனம் கொண்ட வெகு சிலரை நம்மளில் பார்க்க முடியும். இவங்களை ஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாம். புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதுவிதமான முயற்சிகள், முற்றிலும் புதிய கோணத்தில் யோசித்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நபர்கள் ரொம்ப பெரிய உயரத்தை சீக்கிரமாகவே எட்டி பிடித்து விடுவார்கள். அதற்கு முழுக்க முழுக்க அறிவுக்கூர்மையே காரணமாக இருக்கும். இங்கே ஜோதிட சாஸ்திரத்தில் அறிவுக்கூர்மை அப்படின்னு வந்துருச்சுன்னா 2 கிரகங்கள் தான். ஒன்று குரு, இன்னொருத்தர் புதன். எந்த ஒரு ஜாதகத்தில் குருவோ புதனோ வலுத்து, அதாவது ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், நட்பு, திக்பலம் வரைக்கும் எடுத்துக்கலாம், வலுத்திருந்து அந்த ஜாதகத்தின் 5ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருந்தால் இவர்கள் ஜீனியஸ் என்று அழைக்கக்கூடிய அதிபுத்திசாலிகளாக இருப்பாங்க. குருவும் புதனும் கெட்டு போகாமல் இருக்கணும், 5ஆம் அதிபதி உச்சம் பெறணும், அட்லீஸ்ட் ஆட்சியாவது பெற்றிருக்கணும். ஆட்சி அல்லது உச்சத்தை 5ஆம் அதிபதி பெற்று புதனும் குருவும் கெடாத நிலையில் ஒருவர் அதிபுத்திசாலி என்று அழைக்கப்படுவார். இவங்களுடைய புத்திசாலித்தனத்தினால தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வாழ்க்கையில் தொடர்ந்து வளர்ச்சியையும் வெற்றியையும் அடைவார்கள். சின்ன வயசுலேயே, படிக்கிற வயசுலேயே கூட இவங்களுடைய புத்திசாலித்தனம் நல்ல விதமாக வெளிப்படும். இதில் ஒரு நுணுக்கமான விஷயம் என்னென்னா, படிப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒருத்தர் ஜீனியஸாக இருக்கிறதுக்கோ அவர் நிறைய டிகிரி படிச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நார்மலான பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கூட மிகப்பெரிய புத்திசாலிகளெல்லாம் உருவாவாங்க. ரொம்ப பெரிய 3 டிகிரி 4 டிகிரி முடிச்சுட்டும் கூட சராசரியாக ஒரு பிரச்சனைக்கு முடிவெடுக்க தெரியாதவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. ஸோ கல்வி அறிவு வேறு, புத்திசாலித்தன ஜீனியஸுங்கிற அறிவு வேறு. ஸோ 2ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் அடைந்திருக்க வேண்டும். மேலும் புதனும் குருவும் கெட்டு போகாமல் இருக்கணும். அவங்க நட்பு நிலைக்கு கீழே போகக்கூடாது. பகை, சமம், நீச்சம், அஸ்தமனம், கிரகணம், கிரகணாஸ்தமனம், மூடம், இந்த மாதிரி எதுவுமே அடைஞ்சிருக்கக்கூடாது. அப்படி இல்லாத ஒரு ஜாதகம் இருந்ததுன்னா அது நிச்சயமாக ஒரு ஜீனியஸ் தான். இவர்களின் முன்பு நாமெல்லாம் அவங்க சொல்கிற ஐடியாவை தான் கேட்டுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் புதிய புதிய சட்டங்களை தீட்டுவதற்கு கூட இவங்கெல்லாம் உதவிகரமான மனிதர்களாக இருப்பாங்க. அரசியலில் செல்வாக்கு உள்ளவங்களாக இருப்பாங்க, பதவிகளில் செல்வாக்கு உள்ளவர்களாக இருப்பாங்க, அதிகாரத்தில் செல்வாக்கு உள்ளவங்களாக இருப்பாங்க, தொழில்துறையில் செல்வாக்கு உள்ளவங்களாக இருப்பாங்க, விளையாட்டுத்துறையில் ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. புத்தியை பயன்படுத்திய புத்திமான் பலவான் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த புத்திசாலித்தனத்தை கொடுக்கறதுக்கு இந்த அமைப்புகள் இருக்கணும். இப்போ 12 லக்னங்களுக்கும் எந்த கிரகம் எப்படி இருந்தால் நல்ல புத்திசாலித்தனமாக ஜீனியஸாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருக்கணும். கூடவே குரு பகவான் புதன் பகவான் ஆட்சி அடைஞ்சிட்டாருன்னா சிறப்பு. இப்போ ஒரு மேச லக்னம் 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியாக இருக்கார், 6ஆம் இடத்துல புதன் உச்சமாக இருக்கார். இது வெகு சிறப்பு. இந்த ஜாதகத்திற்கு குரு பகவான் ஒன்று லக்னத்தில் திக்பலமாவோ அல்லது மீனத்திலேயோ தனுசுலேயோ கடகத்திலேயோ இருந்தால் இவர் ஒரு ஜீனியஸ் தான். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதனே புத்திசாலி கிரகமாகி அவரே 5ஆம் அதிபதியாக வரும்போது புதன் மிதுனத்தில் இருந்தாலும் ப்ளஸ் கன்னியில் இருந்தாலும் குரு கெட்டு போகாமல் இருந்தாலும் இவங்களும் ஒரு ஜீனியஸ், அதிபுத்திசாலிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி புதன், ஆனால் 5ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ அல்லது மீனத்திலேயோ ஆட்சி உச்சம் அடைந்திருக்கிற நிலையில் புதன் வலுவாக இருக்கணும். புதன் வலுவாக இருந்து சுக்கிரன் உச்சமாக போகும்போது புதனுக்கு வலுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஏன்னா அவர் சுக்கிரனை விட்டு விலகி ரொம்ப தூரம் இல்லாமல் இருப்பார், ஒரு ஆட்சி உச்சம் அடைய முடியாதுங்கிற அமைப்பில் வரும். குரு பகவானுடைய வீடில் இவங்க 3 பேரும் இணைஞ்சிருந்தாலும் ஒரு அற்புதமான அதிபுத்திசாலித்தனம் வரும். இப்போ புதனும் சுக்கிரனும் குருவும் 3 பேருமே மீனத்தில். இது ஒரு ஜீனியஸை குறிக்கும் அமைப்பு தான். கடக லக்னத்துக்கு செவ்வாய் வழுக்க வேண்டும். செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் அடையணும். மேசம், விருச்சிகம் அல்லது மகரத்தில் இருக்கணும். இவருக்கு புதனும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணும். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு வழுக்க வேண்டும். அவரே 5ஆம் அதிபதி ஆகிறார். அவர் ஆட்சி அடைஞ்சாலும் உச்சம் அடைஞ்சாலும் அந்த யோகம் வரும். கூடவே புதன் வழுத்துட்டார்னா ரொம்பவுமே சிறப்பாக. ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், லக்னத்திலே சூரியன், 2ஆம் இடத்துல புதன் உச்சம், 12ஆம் இடத்துல குரு உச்சம். இது ஒரு
அற்புதமான கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு தந்த ஒரு ஜீனியஸ், அதிபுத்திசாலியுடைய ஜாதகம். கன்னிகா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக சனி வராரு. இவர் ஆட்சி மகரத்தில் அடையலாம், கும்பத்தில் அடையலாம், உச்சம் துலாத்தில் அடையலாம். இது ஒரு அமைப்பு. கூடவே புதனும் குருவும் வலுக்க வேண்டியது அவசியமாகும். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அதே சனி பகவான் தான் ரிபீட்டா. அவர் வலுவாக இருக்கணும். கூட குரு புதன் சிறப்பாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு துலா லக்ன ஜாதகம், இவருக்கு லக்னத்திலே சனி உச்சம், லக்னத்திலே சுக்கிரன் ஆட்சி, 12ஆம் இடத்துல புதன் உச்சம், 10ஆம் வீட்டில் குரு ஆட்சி. மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், 1000 பேருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலி, எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் தன்னுடைய சுய முயற்சியினாலையும் அறிவாற்றலாலையுமே ஜெயிச்சு இன்னைக்கு நல்ல ஒரு உயரத்தில் இருக்கக்கூடியவருடைய ஒரு ஜாதகம். ஸோ இந்த அமைப்புகள் செயல்திறனில் நிச்சயம் வேலை செய்துவிடும். அதனால தான் நம்ம குழந்தையே இந்த மாதிரியான அமைப்பில் இருக்குனாலே அவங்க ஒரு ஜீனியஸ் தான், ரொம்ப பெரிய உயரத்துக்கு வரப்போகிறாங்கன்னு நம்பி அவங்கள நாம் வழி நடத்தலாம். விருச்சிக லக்னத்துக்கு குரு பகவான் 5ஆம் அதிபதி. ஒரு ஆட்சி தனுசில் அடைஞ்சாலும், மீனத்தில் அடைஞ்சாலும், அல்லது கடகத்தில் உச்சம் பெற்றாலும் சிறப்பு. மீதி இருக்கிற புதன் லக்னத்திலே இருந்தாலும் திக்பலம், அல்லது அவர் அதிநட்பு வீடுகளில் இருந்தால் ஓகே தான், மிதுனத்தில் இருந்தாலும் சரி தான், கன்னியில் இருந்தாலும் சரி. தனுர் லக்ன ஜாதகங்களுக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். இவர் ஆட்சி உச்சம் அடைவது வெகு சிறப்பு. அதே மாதிரி குருவும் புதனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். மகர லக்னத்துக்கு சுக்கிரன் 5ஆம் அதிபதியாக வருவார். இவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் 3 வீட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே. கூடவே புதனும் குருவும் வலுப்பெற வேண்டியது அவசியம். ஒரு மகர லக்ன ஜாதகம், இவருக்கு சுக்கிரன் உச்சம், கூடவே புதன் நீச்சபங்க ராஜயோகம், குரு பகவான் கடகத்தில் உச்சம். உச்ச குரு புதன் சுக்கிரன் 2 பேரையும் பார்ப்பாங்க. அரசியலில் ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர், புத்திசாலித்தனத்தினாலேயே எல்லா சூழ்நிலைகளையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய தன்மை கொண்டவர். கும்பலக்னம், கும்பலக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக புதனே வந்துடுறாரு, புத்திசாலி கிரகம். அவர் அங்கேயே ஆட்சி ஆனாலும் சரி, கண்ணியில் உச்சமானாலும் சரி சிறப்பாயிரும். கூடவே குரு பகவான் ஆட்சியோ உச்சமோ அடைஞ்சிருந்தாலோ அல்லது லக்னத்திலேயே திக்பலம் அடைஞ்சிருந்தாலும் இவர்களுக்கும் அந்த ஜீனியஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிபுத்திசாலித்தனம் கிடைக்கும். மீனத்திற்கு சந்திரன் 5ஆம் அதிபதி. இவர் பௌர்ணமி சந்திரனா எங்கே இருந்தாலும் பவராகும். ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்தாலும் பவர் தான். சந்திரனுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு என்னென்னா, அவர் பௌர்ணமி சந்திரனாக இருந்தார்னாலே பவராக தான் இருப்பார்னு அர்த்தம். கூடவே புதன் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். இந்த 5ஆம் அதிபதி உச்சம் பெற்று புதன் குரன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க வாழ்வியலை ரொம்ப அருமையாக நடத்திட்டு போவாங்க. தீர்க்க முடியாத சிக்கல்களை எல்லாம் நொடியில் தீர்த்துருவாங்க. இவங்க எல்லா துறைகளிலுமே இருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் இருப்பாங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்கன்னு இல்லை. அதே மாதிரி கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் அங்கங்கே பளிச்சுன்னு வெளிப்படக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் ஒரு உயரத்தை எட்டி பிடித்து விடுவார்கள். மற்றவர்களால் அவன் ஜீனியஸியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமை மிக்கவர்களாக ஜாதகர்கள் வாழ்ந்து மறைவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அறிவாற்றலால் பளிச்சிடும் திறமையினால் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் ஆதாரம், முன்னேற்றம், கௌரவம், புகழ், அந்தஸ்து அனைத்தையும் அடைந்துவிடும் தன்மை இந்த அமைப்பிற்கு உண்டு. உங்கள் ஜாதகத்தில் அல்லது உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். 5ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் அடைந்திருக்க வேண்டும். குருவும் புதனும் கெட்டிருக்கக்கூடாது. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.